தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் சொன்ன ஒரு குட்டி கதை. ஒரு ஊரில் ஒரு 10 நண்பர்கள் இருக்காங்க. நண்பர்கள்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எடுத்து காட்டுற அளவுக்கு ஒரு பயங்கரமான பாச பிணைப்பு அவர்களுக்குள்ளே இருந்தது. எங்கே போனாலும் அவங்க சேர்ந்தே தான் போவாங்க. ஒரு நாள் சினிமா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக 10 பேரும் சேர்ந்து டவுனுக்கு போகிறாங்க. நைட் ஷோ பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு ஒயின் ஷாப் இருக்குது. அந்த 10 பேரும் ஒயின் ஷாப்புக்குள்ளே போகிறாங்க. அப்புறமா வெளியே வரும்போது எல்லாரும் பயங்கர மயக்கத்தில் வெளியே வராங்க. அவங்க ஊரை நோக்கி 10 பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. வழியில் ஒரு பெரும் காடு இருக்குது. அந்த காட்டை கடந்து தான் அவங்க ஊருக்கு போகணும். நள்ளிரவு ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் மழையும் வேற பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இருக்க இருக்க மழை அதிகமாயிட்டே போகுது. என்ன செய்கிறதுன்னு யோசித்து அவங்க இந்த ஆலமரத்துக்கு கீழேயே இன்றைக்கி தங்கிட்டு அதுக்கப்புறமா நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஆலமரத்துக்கு கீழே எல்லாரும் படுத்துட்டாங்க. பயம் ஒரு பக்கம், குளிர் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மது மயக்கத்தில் இருந்தவங்க அப்படியே தூங்கிட்டாங்க. காலையில் எந்திரிச்சு பார்த்தா எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். கை கால் எல்லாம் பிணைஞ்சிருக்கு. அந்த 10 பேரோட கை காலும் எங்கே இருக்குன்னு அவங்களுக்கே தெரியல. அந்தளவுக்கு பின்னி பிணைஞ்சிட்டாங்க. யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு கத்தும்போது அந்த சைடாக போன வழிப்போக்கன் ஒருத்தர் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி கை கால்லாம் பின்னிக்கிச்சு, என்னன்னு தெரில, எங்கள் கால் எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரில அப்படிங்கிறாங்க. அவர் பக்கத்தில் இருந்த ஒரு முள் செடியை பிடுங்கி அதில் இருக்க முள்ளை ஒருத்தர் காலில் குத்துறாரு. அதை குத்தின உடனே ஆன்னு கத்துனவங்க, இது உன் கால் தான், இதை எடுத்துக்க அப்படிங்கிறாரு. அதே மாதிரி கையில் குத்தும்போது, இது உன் கை, நீ எடுத்துக்க அப்படின்னு அவர் எல்லாத்தையும் பிரித்து விட்டார். இந்த கதை உணர்த்தும் பாடம் என்ன அப்படின்னா, பந்தபாசம் அப்படிங்கிறதும் இப்படி தான். பல சமயங்களில் மனிதர்களை கட்டி போட்டுறது, சிக்கிக்கிறாங்க. ஆன்மீக வெளிச்சம் அப்படிங்கிற முள் தான் அவர்களை விடுவிக்க வேண்டி இருக்கிறது அப்படின்னு தென்கட்சி கோ சுவாமிநாதன் சொல்லியிருப்பார்.